அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30 புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அட்சய திருதியை நாளானது வருது. சித்திரை மாத வளர்ப்பெரியில் வரும் அந்த 3வது திதியை தான் அட்சய திருதியை நாளாக நம்ம கொண்டாடுறோம். அட்சய திருதியை அப்படிங்கிறது குறைவில்லாத பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புத நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பல மங்கள யோகங்கள் கூடி வரும் நாளாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே கருதப்படுது. அட்சய திருதியை அப்படிங்கிறது செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்கும் ஒரு நாளாகவும் கருதப்படுது. இது அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்கான ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுறதுனால இந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது, மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்வதெல்லாம் அளப்பரிய செல்வ வளங்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது, அதிக அளவில் தான தர்மங்கள் செய்வது, மந்திர ஜபம் செய்வது, யாகங்கள் செய்கிறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, புதிய தொழில்கள் தொடங்கிறது, திருமணம் செய்வது, இதெல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் தான் திரௌபதி கிருஷ்ண பகவானை வேண்டி அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், மகாபாரதத்தின் போது அவங்கெல்லாம் வனவாசத்தில் இருந்தபோது அவங்களுடைய பசியை போக்குவதற்கு இந்த அட்சய பாத்திரம் எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தது அப்படின்ட்டு. அப்படி அல்ல குறையாத அந்த அட்சய பாத்திரம் கிடைச்ச நாளும் பார்த்திங்கன்னா இந்த அட்சய திருதியை நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா வாழ்வில் செல்வம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தங்கம் அல்லது வெள்ளி இது போன்ற பொருட்கள் வாங்கிறது சிறப்பு. இவை தவிர வேறு என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது குறித்து தனி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த நாளில் என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளில் வாகனம் வாங்கலாம், புதுசாக நீங்கள் ஆடை வாங்கலாம், மருந்துகள் புதுசாக இன்றைக்கி எடுத்துக்கிறீங்க, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது மருந்துகள் உட்கொள்கிறதுக்கு இந்த நாளை உபயோகப்படுத்திக்கலாம். பயணம் மேற்கொள்வதற்கு பயன்படுத்திக்கலாம். நிலங்களில் எருவிடுவதற்கு, உரமிடுவதற்கு, விதை விதைப்பதற்கு, கதிர் அறுப்பதற்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதே போல் கால்நடைகள் வாங்குவதற்கு போன்ற விவசாய பணிகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். இந்த நாளில் வேறு என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு அன்னப்பிரசன்னம் செய்யலாம். அதாவது முதலாக குழந்தைக்கு நீங்கள் உணவு ஊட்டுறீங்க அப்படிங்கும்போது இந்த நாளில் செய்யலாம். அடுத்தது ஏதாவது மியூசிக் கிளாஸ் சேர்த்து விடுறீங்க, அதாவது சங்கீதம் படிக்க அனுப்புகிறீங்க அப்படிங்கும்போது இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணலாம். கல்வி கலைகள் பயில்வது, இப்போ அவங்க பரதநாட்டியம் கிளாஸ் ஏதாவது நீங்கள் சேர்த்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த நாளில் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து சீமந்தம், மாங்கல்யம் செய்கிறது, இதெல்லாம் இந்த நாளில் நீங்கள் தொடங்கலாம். விவாகம் செய்யலாம். குழந்தைய முதலாக நீங்கள் தொட்டலில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நாளில் நீங்கள் போடலாம். அடுத்தது கிரகப்பிரவேசம் செய்யலாம். காது குத்துவதற்கும் இது உகந்த நாளாக கருதப்படுது. சரி, எதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை நாளில் கடன் வாங்கவோ கடனை திருப்பி கொடுக்கவோ கூடாது. அதே போல் இந்த நாளில் யாராவது நம்மக்கிட்ட யாசகம் கேட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம காசோ உணவோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த நாளில் தெய்வங்கள் கூட வேறு ஒரு மானிட ரூபத்தில் நம்மளை தருவாங்களா தரமாட்டாங்களான்னு சோதனை பண்ணுவாங்களாமா. அதனால் யாரையும் உதாசீனப்படுத்திடாதீங்க. ₹1 ₹2 யாசகத்துக்கு கொடுங்க. உணவு கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு கலவை சாதமாவது நீங்கள் வாங்கி கொடுங்க, இல்லைனா பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுங்க. அதே போல் அட்சய திருதியை நாளில் யாரிடமும் கோபப்படுறதோ எதிர்மறையான சொற்களை பேசுவதோ கண்டிப்பாக கூடாது அப்படின்னே சொல்லலாம். மேலும் அந்த நாளில் அசைவம் சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த அட்சய திருதியை நாளில் நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது வெறுங்கையுடன் நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. ஏதாவது ஒரு
பொருள் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும். குறிப்பாக சொல்லணுன்னா கல்லுப்பு வாங்கிட்டு வரலாம், இல்லை மல்லிகை பூக்கள் வந்து வாங்கிட்டு வரலாம். நான் ஒரு 4-5 பொருட்கள் வந்து சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் சொன்ன எந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது நல்லது. மறந்து வெறுங்கையோடு வந்து நீங்கள் திரும்பி வரக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அந்த நாளில் வீட்டில் வந்துட்டு தீபம் நீங்கள் மற்ற நாளில், அதாவது புதன்கிழமை நாளுங்கும்போது பெரும்பாலும் ஒவ்வொருத்தங்க வெள்ளிக்கிழமை நாள் தான் தீபம் ஏற்றுவாங்க. இந்த புதன்கிழமை நாளில் ஏற்ற மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்க தினந்தோறும் ஏற்றுவாங்க, ஒவ்வொருத்தங்க அந்த மாதிரி வந்து செய்ய மாட்டாங்க. இது மாதிரி தினம் செய்யலை அப்படின்னா கூட இந்த அட்சய தேதி நாளில் வீடு வந்து இருளடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் அன்றைக்கி மகாலட்சுமி தாயானுடைய படத்தையும் விநாயகர் பெருமானுடைய படத்தையும் ஒன்றாக வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது அளப்பரிய செல்வ வளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவில் நீங்கள் அட்சய திருதி நாளினுடைய சிறப்பு குறித்தும் அந்த நாளில் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது குறித்து தெரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.